ஸ்டாலின் சாரை பொறுத்தவரை யாருன்னா வாங்கப்பா. ஒரு காலத்துல ஐயா சேகர் பாபு ஆனால் காங்கிரஸ் போறாங்கல்ல, காங்கிரஸ் வந்து போறாங்களா இல்ல, அதனாலதான் இதெல்லாம் பண்றது. யாருக்கிட்ட தென் மாவட்டத்துல உங்களுக்கு ஓட்டு இருக்குதா, சரி போங்க. மாணிக்கம் தாக்கூர் போனதான் நான் ஓபிஎஸ் அங்க தேர்தல் பார்வையாளராக போட்டு கூட சரி பண்ணிக்குவேன். சசிகலாவே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியாகத்தலைவே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா திமுகவோட வளர்ச்சியை அப்படின்னும் போது அங்கே இங்கே இது நடக்க டிஆர் பாலு என்ன பண்ணுவார்னா, கேட்குறவங்க கேட்கலாம் 25 இல்லை 23 ஒரு தரம் அப்புறம் என்ன ஆகலாம், கேட்குறவங்க கேட்கலாம் 21 ஒரு தரம்ப்பா. ஏழைனா ஏற்ற தானேப்பா செய்வாங்க, இங்கே என்னப்பா இறக்குறீங்கன்னா இது ஒரு ஸ்டைலு, புது ஸ்டைல் இது அப்படின்வாங்க. அதனால இது காங்கிரஸ்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு திடீர்னு அறிவாளர் போயிட்டு சீட்டை பற்றி பேசுப்பா இருப்பா. இப்போ தான் ஓபிஎஸ் வந்து சேர்ந்துருக்காரு, அவர் மகன் ஓபி ரவீந்திரநாத் சேர்ந்துருக்காரு, ஐயப்பன் முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற எம்எல்ஏ வந்து சேர்ந்துருக்கிறாரு. சந்தோஷத்தில் கேக் கொட்டி கொண்டாடினுக்கிறோம். இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வாங்க போயிட்டு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்வாங்க. டிப்பிக்கல் மைண்ட் செட் இல்லை. இப்போ திடீர்னு ஒரு 4 காங்கிரஸ்காரங்க போயிட்டு கூட்டணி இல்லை, இந்த நிகழ்ச்சியில எல்லாம் பிஸியா இருக்காரு, இது முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போறாங்க, நாளைக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க பேச்சுவார்த்தைக்காக. பேச்சுவார்த்தை இருக்கும், அதுதான். அதெல்லாம் இதுக்கு ஒரு நாள் கழிச்சு 84 வெயிட்டிங்கா, சரி இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, ஓபிஎஸ் இணையிறாரு. சரி அப்புறம் 86 நாள் வெயிட்டிங்கா, சரி இன்னும் ஒரு நாள் இருங்க, இன்னொருத்தர் இணையிறாரு. அப்புறம் 90வது நாள் பார்த்துக்கலாண்ணா, கரெக்டாக 3 மாதம் கழிச்சா மாதிரி. அப்புறம் அப்போ தேர்தலே அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிவிச்சிட்டு வழக்கமாக நீங்கள் பண்ணுவீங்க இது எல்லா மாநிலத்திலையும், இன்னைக்கு உங்களுக்கு பண்ணுறது கூட நடக்கலாம். 2 பேருக்கு இது பேயடி இன்னைக்கு. ஒன்று காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று காங்கிரஸ் கட்சியோட நட்பு சக்தி தாவேகா. இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா அப்படின்னு ஃபோன் ஒயர் பிஞ்சு போய் 10 நாள் ஆச்சு கவுண்ட் பண்ணிச்சோம். ஓகே, அது மாதிரிதான். அதனால இது சாதாரணமான அரசியல். அதனால அது பார்க்கணும், மக்கள் இதை எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு பார்க்கணும்.